மயான கொள்ளை திருவிழாவின் போது 60 அடி தேர் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 7 பேர் படுகாயமடைந்தனர். வேலூரில் மயான கொள்ளை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதற்காக கழிஞ்சூர், விருதம்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேர் பாலாற்றிற்கு கொண்டு வரப்பட்டது. அந்த வகையில் கழிஞ்சூரை சேர்ந்த சுமார் 60 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட தேர் பாலாற்றில் இழுத்து வரப்பட்ட போது யாரும் எதிர்பாராத விதமாக திடீரென ஒரு பக்கமாக சாய்ந்தது. தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் கயிறு கட்டி இழுத்து தேருக்கடியில் சிக்கியிருந்தவர்களை மீட்டனர். படுகாயமடைந்த 7 பேர் அவசர ஊர்தி மூலம் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்குகிறது. தமிழகம் உட்பட நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மாணவர்கள் இத்தேர்வை எழுதுகின்றனர். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்று கணித பாடமும், வரும் 21ஆம் தேதி ஆங்கிலமும், 22ஆம் தேதி அறிவியலும், மார்ச் 2ஆம் தேதி இந்தியும், மார்ச் 7ஆம் தேதி சமூக அறிவியல் பாடத்தேர்வும் நடைபெறுகிறது. 12ஆம் வகுப்பு மாணவர்கள் உயிரி தொழில்நுட்பவியல் பாடத்தேர்வை எழுதுகின்றனர். இன்று தொடங்கும் தேர்வு ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. தேர்வுகள் காலை 10:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை நடைபெறுகின்றன. தேசிய கல்விக் கொள்கையின்படி இந்த ஆண்டு முதல் 10ஆம் வகுப்பு தேர்வுகள் 2 கட்டங்களாக நடத்தப்படுகின்றன. முதல் வாரிய தேர்வை எழுதாமல் நேரடியாக 2வது வாரிய தேர்வை எழுதலாமா என்ற குழப்பம் மாணவர்கள் மத்தியில் எழுந்தது. ஆனால் அனைத்து மாணவர்களும் முதல் வாரிய தேர்வை எழுதுவது கட்டாயம் என சிபிஎஸ்இ தெளிவுபடுத்தியுள்ளது. முதல் வாரிய தேர்வில் தேர்ச்சி பெறும் மாணவர்கள் தங்களது மதிப்பெண்களை மேம்படுத்த 3 முக்கிய பாடங்களில், அதாவது அறிவியல், கணிதம், சமூக அறிவியல் மற்றும் மொழிகள் பாடங்களில் மீண்டும் தேர்வு எழுதலாம் என விளக்கமளித்துள்ளது. முதல் தேர்வில் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட பாடங்களை எழுத தவறிய மாணவர்கள் 2ஆம் வாரிய தேர்வு எழுத தகுதி பெற மாட்டார்கள் என்றும் கூறியுள்ளது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தேதியில் மாற்றமில்லை என்றும் தேர்தல் ஆணையத்துடன் ஆலோசனை நடத்திய பிறகே பொதுத் தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டதாகவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். பொதுத் தேர்வுக்கான ஏற்பாடுகள் தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளுடன் சென்னையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தல் காரணமாக பொதுத் தேர்வு தேதியில் மாற்றமில்லை என்றார். இல்லை, நாங்கள் இங்கே ஸ்டேட் லெவல் எலெக்ஷன் கமிஷன் மூலமாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இதை நாங்கள் அறிவிச்சிருக்கோம். ஸோ ஏப்ரல் 6 வரைக்கும் நாங்கள் எங்களுடைய ஸ்கூல்ஸ் அது எங்களுக்கு தான் இருக்கும். அது மேபி ஆஃப்டர் செகண்ட் வீக் போல் எலெக்ஷன் ஆகும். 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகளை மாநிலம் முழுவதும் 17,61,000 மாணவ மாணவிகள் எழுத உள்ளதாக அவர் தெரிவித்தார். தேர்வு என்பது 17,61,000 பேர் எழுதக்கூடிய இந்த தேர்வு சரியாக முறையாக நடைபெறுவதற்கு என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ அதற்கான ஆலோசனைகளை தான் இன்னைக்கு முழுமையாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பொதுத் தேர்வில் OMR தாளை நிரப்புவது குறித்து பள்ளியிலேயே மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க திட்டமிட்டுள்ளதாக கூறினார். அதேபோல கணக்கு பதிவியல் தேர்வின் போது தேர்வறைக்குள் சாதாரண கால்குலேட்டர் எடுத்துச் செல்ல இந்த ஆண்டு முதல் அனுமதிக்கப்படும் என்றும் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். வரும் சனிக்கிழமை 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ள நிலையில் வரும் 21ஆம் தேதி 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேற்கு வங்கக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இந்நிலையில் வரும் 18ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என தெரிவித்துள்ள வானிலை மையம், காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையக்கூடும் என்பதால் 19ஆம் தேதி தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்று தெரிவித்துள்ளது. 20ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரியில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 21ஆம் தேதி மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் 22ஆம் தேதி தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆண்டு என்பதால் தமிழ்நாடு அரசு இன்று தாக்கல் செய்யும் இடைக்கால பட்ஜெட் மீது அதீத எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் விரைவில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள சூழலில் 2026-27ஆம் ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இன்று தாக்கல் செய்கிறார். வழக்கமான பட்ஜெட்டாக இல்லாமல் இது இடைக்கால பட்ஜெட் என்பதால் புதிய திட்டங்களை விட மக்களை கவரும் முக்கிய அறிவிப்புகள் அதில் இருக்கும் என தெரிகிறது. குறிப்பாக மகளிர் உரிமைத் தொகை பயனாளிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவது குறித்த அறிவிப்பும், உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் குறித்த குழுவின் அறிக்கை பற்றிய தகவல்களும் வெளியிடப்படலாம்.
கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு நிராகரித்த நிலையில் மாநில அரசை செயல்படுத்துவது குறித்தும் மகளிருக்கான இலவச பேருந்து பயண திட்டத்தை விரைவுபடுத்துவது குறித்த அறிவிப்புகளும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாணவர்களுக்கான காலை உணவு திட்டத்தை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் முழுமையாக விரிவாக்கம் செய்வதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் கூறப்படுகிறது. இடைக்கால பட்ஜெட் தாக்கலுக்கு பின்னர் வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வேளாண் துறைக்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். அதில் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி போன்ற சலுகைகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தன்னை பற்றி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியது அருவருப்பானது என்றும் தனக்கு தொடர்பில்லாத விஷயங்களில் தன்னை இழுக்க வேண்டாம் என்றும் நடிகை த்ரிஷா கண்டனம் தெரிவித்துள்ளார். நடிகர் விஜயை பற்றிய கேள்விக்கு த்ரிஷாவை விட்டு வெளியே வர வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன் கூறியிருந்தது தொடர்பாக இன்ஸ்டாவில் த்ரிஷா வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசியலில் முக்கிய பொறுப்பை வகிக்கும் ஒருவரிடமிருந்து இத்தகைய பொருத்தமற்ற அருவருப்பான கருத்தை எதிர்பார்க்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். தனக்கும் எந்த அரசியல் கட்சிக்கும் தொடர்பில்லை என்றும் இனியும் அரசியலில் நுழையும் எண்ணம் இல்லை என்றும் தெரிவித்துள்ள த்ரிஷா கடந்த காலங்களைப் போலவே அரசியலில் நடுநிலை வகிப்பேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தன்னுடைய கலைத்திறன் அடிப்படையிலேயே தான் மதிப்பிடப்பட வேண்டும் என்றும் அரசியல் ரீதியாக அல்ல என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். பொதுவெளியில் தனிநபர் வாழ்க்கை பற்றி பேசக்கூடாது எனும் நியதியை பெரிய பொறுப்புகளில் உள்ளவர்கள் பொறுப்புணர்வுடனும் சமநிலையுடனும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். த்ரிஷாவுக்கு தொடர்பில்லாத விவகாரங்களில் அவர் பெயரை தொடர்புபடுத்தக்கூடாது என்று அவரது வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். திரிஷா குறித்த சர்ச்சை பேச்சு தொடர்பாக முதலில் வருத்தம் தெரிவிக்காத நயினார் நாகேந்திரன் திரிஷாவின் கண்டன அறிக்கை வெளியான பிறகு வருத்தம் தெரிவித்தார். நடிகை திரிஷா குறித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் கண்ணிய குறைவான பேச்சு சர்ச்சையான நிலையில் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வருத்தம் ஏதும் தெரிவிக்கவில்லை. என்னை பொறுத்த மட்டும் தனிப்பட்ட முறையில் யாருடைய மனதும் புண்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியது, அவ்வளவுதான். இந்நிலையில் திரிஷா தரப்பில் இருந்து கண்டன அறிக்கை வெளியானது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன் வருத்தம் தெரிவித்தார். என்னுடைய அரசியல் வாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு தனிநபர் விமர்சனத்தை நான் அனுமதிப்பதில்லை, நானும் பேசியதில்லை. அன்றைக்கு இது தவறி வந்த ஒரு வார்த்தை. உண்மையிலே யாரேனும் இதில் வருத்தப்படுவதானால் என்னுடைய வருத்தத்தை நான் மனப்பூர்வமாக நான் தெரிவித்தேன். இதற்கிடையே எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பாஜக நிர்வாகி குஷ்பு பொதுவெளியில் பெண்களை அவமதிப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறியுள்ளார். மேலும் எப்போது பேச வேண்டும், எப்போது கவனிக்க வேண்டும் என்பதன் முக்கியத்துவத்தை புரிந்து சில நேரங்களில் தாம் அமைதியை தேர்ந்தெடுப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எந்த இடத்திலேயும் திரிஷா பெயரையோ நயினார் நாகேந்திரன் பெயரையோ குஷ்பு பயன்படுத்தவில்லை. தேமுதிக இதுவரை கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிக்காத நிலையில் EPS மற்றும் நயினார் நாகேந்திரன் நேற்று சுமார் 1 மணி நேரம் ஆலோசனை மேற்கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்து சுமார் 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக இடையே கூட்டணி உருவாகிய நிலையில் அன்புமணி தலைமையிலான பாமகவும் இணைந்தது. இதனைத் தொடர்ந்து டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுகவும் சேர்ந்தது. இந்த நிலையில் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமியை நயினார் நாகேந்திரன் திடீரென சந்தித்து பேசினார். சுமார் 1.25 மணி நேரம் நடந்த இந்த சந்திப்பின் போது மத்திய அமைச்சர் எல் முருகனும் உடன் இருந்தார். கோவை ஈஷா யோகா மையத்தில் நடைபெற்ற சிவராத்திரி விழாவில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவை அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, மத்திய அமைச்சர் எல் முருகன் ஆகியோர் சந்தித்து பேசியிருந்தனர். இந்த நிலையில் நயினார் நாகேந்திரன் EPS சந்திப்பு தேமுதிகவை அதிமுக பாஜக கூட்டணியில் கொண்டு வர முயற்சியா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. அதேபோல மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் மோடி மதுரை வரும் நிலையில் அது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாகவும் தெரிகிறது. கூட்டணி சர்ச்சை விவகாரத்தில் தான் அனைத்தையும் பார்த்துக் கொள்வதாக அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கே தெரிவித்ததாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை கூறியிருக்கிறார். ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இந்நிலையில் பெங்களூரு சென்று அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை சந்தித்து செல்வ பிறந்தகை ஆலோசனை நடத்தினார். 2-3 நாட்களாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் தமிழ்நாட்டில் தேர்தல் தொடர்பாக, கூட்டணி தொடர்பாக சில சர்ச்சைகள் வந்திருக்கின்றன. அந்த சர்ச்சைகள் ஏன் ஏற்பட்டது, எதற்காக ஏற்பட்டது என்பதை நான் அகில இந்திய காங்கிரஸ் தலைவரிடம் என்ன நடந்தது என்ற விவரத்தை நான் தெரிவித்திருக்கிறேன். அது எல்லாம் அவருக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியுது, அவருக்கு வந்திருக்கு, எல்லாம் வந்திருக்கு, அவர் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. முன்னதாக கார்கேவை பார்ப்பதற்கு முன்பு பேசிய செல்வ பிறந்தகை அகில இந்திய காங்கிரசுக்கு மேலானவர்கள் யாரும் இல்லை என்றார்.
சென்னை சோழிங்கநல்லூரில் அமைந்துள்ள அங்காளம்மன் கோயிலில் மயான கொள்ளை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆண்டுதோறும் மகா சிவராத்திரிக்கு அடுத்த நாளில் மாசி மாத அமாவாசை என்று அங்காளம்மன் ஆலயங்களில் மயான கொள்ளை திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம். சோழிங்கநல்லூர் OMR சாலையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் கோயிலில் 53ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. பறக்கும் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் தீச்சட்டை ஏந்தியும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். சோழிங்கநல்லூர் மயானத்தில் கொள்ளைவிடும் நிகழ்வு நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் உள்ள பெரிய காஞ்சிபுரம் அங்காளம்மன் கோயிலில் மயான கொள்ளை உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. மகிஷாசுரமர்தினி அலங்காரத்தில் காட்சியளித்த அம்மனை பக்தர்கள் மனமுருகி வேண்டினர். காய்கறிகள், பழங்கள், மலர்கள், நாணயங்கள், ரூபாய் நோட்டுகளை அம்மன் மீது வாரி இறைத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். சரிகமன் நிறுவனம் வசமுள்ள அந்த 134 படங்களின் பாடல்களை பயன்படுத்தவோ உரிமை கோரவோ அல்லது மற்றவர்களுக்கு உரிமம் வழங்கவோ கூடாது என இளையராஜாவுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் இடைக்கால தடையை விதித்துள்ளது. 1976ஆம் ஆண்டு முதல் 2001ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் இளையராஜா இசையமைத்த சுமார் 134 திரைப்படங்களின் இசை மற்றும் ஒலிப்பதிவு உரிமைகள் தங்களுக்கே சொந்தம் என சரிகமன் நிறுவனம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. அந்த திரைப்படங்களின் தயாரிப்பாளர்களுடன் முறைப்படி ஒப்பந்தம் செய்து உலகளாவிய மற்றும் நிரந்தரமான காப்புரிமையை தாங்கள் பெற்றுள்ளதாக சரிகம தெரிவித்துள்ளது. இதனால் இளையராஜா இந்த பாடல்களை தனது சொந்த பாடல்கள் என கூறி அமேசான் மியூசிக், ஐடியூன்ஸ், ஜியோ7 போன்ற டிஜிட்டல் தளங்களில் பதிவேற்றியது சட்டவிரோதம் என வாதிட்டது. 1957ஆம் ஆண்டு காப்புரிமை சட்டத்தின்படி ஒரு படத்திற்காக உருவாக்கப்படும் இசைக்கு அந்த தயாரிப்பாளரை முதல் உரிமையாளர் என்பதை சரிகம தரப்பு வழக்கறிஞர் சுட்டிக்காட்டினார். இந்த மனுவை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி துஷார் ராவ் கெடேலா சரிகம நிறுவனத்தின் வாதத்தை ஏற்று இளையராஜா அல்லது அவர் சார்ந்த பிரதிநிதிகள் சரிகம வசம் உள்ள அந்த 134 படங்களின் பாடல்களை பயன்படுத்தவோ உரிமை கோரவோ அல்லது மற்றவர்களுக்கு உரிமம் வழங்கவோ கூடாது என இடைக்கால தடை விதித்தார். இந்த தடை விதிக்கப்படாவிட்டால் சரிகம நிறுவனத்திற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்படும் என நீதிபதி துஷார் ராவ் கெடேலா தனது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்திற்குள் புகுந்து நீதிபதியை நோக்கி ஒருவர் அரிவாள் வீசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே செங்குளம் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகனும் அவரது மனைவி தங்கமுனீஸ்வரியும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதன் காரணமாக விவாகரத்து கோரி ஸ்ரீவில்லிபுத்தூர் குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இதனை விசாரித்த நீதிபதி சுதாகர் கடந்த வாரம் விவாகரத்து வழங்கியதுடன் தங்கமுனீஸ்வரிக்கு அவரது கணவர் பாலமுருகன் ஜீவனாம்சம் வழங்கிடவும் உத்தரவிட்டார். தனக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த பாலமுருகன் அரிவாளுடன் நீதிமன்ற வளாகத்தின் பின்பக்க சுவர் ஏறி உள்ளே குதித்தார். வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்த குடும்ப நல நீதிமன்றத்திற்குள் நுழைந்த அவர் நீதிபதி சுதாகரை நோக்கி அரிவாளை வீசினார். இதில் நல்வாய்ப்பாக அவருக்கு காயம் ஏற்படவில்லை. இதனால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் அங்கிருந்த காவல்துறையினர் பாலமுருகனை கைது செய்து அரிவாளை கைப்பற்றி தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நீதிமன்றத்திற்குள் ஆயுதத்துடன் நுழைந்தது எப்படி என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்தியாவில் வாரந்தோறும் 10 கோடி பயனர்கள் ChatGPT-யை பயன்படுத்துவதாக சாம் ஆல்ட்மன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் AI மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பல்வேறு பிரிவுகள் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளை பிரதமர் மோடி பார்வையிட்டார். இந்தியா AI தாக்கம் 2026 என்ற பெயரில் வரும் 20ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெறும் இந்த உச்சி மாநாட்டில் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் உலகின் முன்னணி செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்களின் CEOக்கள் பங்கேற்க உள்ளனர். அதன்படி முதல் நாள் மாநாட்டில் பங்கேற்று பேசிய ChatGPT CEO சாம் ஆல்ட்மன் இந்தியாவில் ChatGPT பயன்பாடு அதிகரித்து வருவதாகவும் இந்தியாவில் வாராவாரம் 10 கோடி பயனர்கள் ChatGPT-யை பயன்படுத்துவதாகவும் கூறினார். AI மாநாட்டில் பங்கேற்பதற்காக இன்று இந்தியா வரும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் மும்பையில் பிரதமர் மோடியை சந்தித்து பேச உள்ளார்.
வங்கதேசத்தின் புதிய பிரதமராக தாரிக் ரஹ்மான் இன்று பதவியேற்கிறார். இந்த விழாவில் இந்தியா சார்பில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா பங்கேற்கிறார். அண்மையில் நடந்த பொதுத் தேர்தலில் அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் மகன் தாரிக் ரஹ்மான் தலைமையிலான வங்கதேச தேசியவாத கட்சி கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. 299 இடங்களில் 207 தொகுதிகளை கைப்பற்றியது. இந்த தேர்தலில் அபார வெற்றி பெற்றதை அடுத்து அந்நாட்டின் புதிய பிரதமராக தாரிக் ரஹ்மான் இன்று பதவியேற்கிறார். வங்கதேச நாடாளுமன்றத்தில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் தாரிக் ரஹ்மானை அந்நாட்டு குடியரசுத் தலைவர் முகமது சகாபுதீன் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். முன்னதாக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்கின்றனர். அதனைத் தொடர்ந்து தங்கள் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக தாரிக் ரஹ்மானை வங்கதேச தேசியவாத கட்சி எம்பிக்கள் தேர்வு செய்கின்றனர். இதனையடுத்து தாரிக் ரஹ்மான் பிரதமராக பதவியேற்க உள்ளார். இதில் சுமார் 1200க்கும் மேற்பட்டவர்கள் உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விழாவில் இந்தியா சார்பில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா பங்கேற்க உள்ளார். முக்கியமான மாவட்ட செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் மகா சிவராத்திரியை ஒட்டி அங்காளம்மன் மற்றும் பூங்காவனத்தம்மன் கோவில் மயான கொடை திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மன் வேடமிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழாவை காண 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் குவிந்தனர். ராணிப்பேட்டை மற்றும் ஆற்காடு சுற்றுவட்டார பகுதிகளில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு மயான கொள்ளை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பாலாற்றின் இடுகாட்டில் அங்காளம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்ட நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிவன் காளி வேடமிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தாழையாத்தம் பகுதியில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு அங்காளம்மன் கோவிலில் மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. கவுண்டன்யா ஆற்றங்கரையில் திரண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கொழுக்கட்டை மற்றும் சுண்டல் உள்ளிட்ட பிரசாதங்களை சூறையிட்டு அம்மனை வழிபட்டனர். மாவட்டம் பெரிய அணைக்கரைப்பட்டியில் புனித அந்தோனியார் பொங்கல் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. திருச்சி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து அழைத்து வரப்பட்டிருந்த 700 காளைகள் ஒவ்வொன்றாக வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டன. 300க்கும் மேற்பட்ட வீரர்கள் களமிறங்கி அந்த காளைகளை அடக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அருமையான வீரர், அருமையான மாடு, சூப்பர் மாடு, சூப்பர் மாடு, அருமையான மாடு. ஒரு மொபைல் போனு தர்மபுரி மாவட்டம் அரூர் மத்திய கூட்டுறவு வங்கியில் மகளிர் உரிமை தொகையை தங்களது கணக்கிலிருந்து எடுப்பதற்காக நூற்றுக்கணக்கான பெண்கள் குவிந்தனர். தொடர் விடுமுறைக்கு பிறகு வங்கி திறக்கப்பட்டதால் போதிய சலான் படிவங்கள் இன்றி மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். வெயிலில் கை குழந்தைகளுடன் நீண்ட வரிசையில் காத்திருந்த பெண்கள் கூடுதல் கவுண்டர்களை திறக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். கடலூர், புதுச்சேரி, சென்னை ரயில் திட்டத்தை நிறைவேற்ற கோரி கடலூரில் ரயில் மறியல் போராட்டம் நடந்தது. கடந்த 2009ஆம் ஆண்டு நிதி ஒதுக்கப்பட்டு இதுவரை திட்டம் நிறைவேற்றப்படவில்லை என்று கூறி திருப்பாதி புலியூர் ரயில் நிலையத்தில் போராட்டம் நடைபெற்றது. திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சியினர் சோழன் எக்ஸ்பிரஸ் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை அருகே கிராமங்களில் சுற்றித் திரியக்கூடிய யானைகளை அடர் வனப்பகுதிக்குள் விரட்ட கோரிக்கை எழுந்துள்ளது. கோவை ஆலந்துறை அருகே கிராம பகுதிகளில் உலாவரும் ஒற்றை யானையால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள கிராமங்களில் யானைகள் விவசாய தோட்டங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்துவது தொடர்கதையாகி வருகிறது. சோலைப்படுகை, நல்லூர் வயல் பகுதியில் உலாவரும் யானை வாழை, தென்னை பயிர்களை சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் காட்டுப்பரமக்குடியில் உள்ள தனது குலதெய்வ கோயிலில் நடிகர் வடிவேலு சாமி தரிசனம் செய்தார். மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு திருவேட்டை உடைய ஐயனார் சுவாமி திருக்கோயிலில் அவர் வழிபாடு நடத்தினார். அவருடன் கிராம மக்களும் கோயிலுக்கு வந்த பக்தர்களும் ஆர்வத்துடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். சிதம்பரம் நகராட்சியில் தெருநாய்கள் தொல்லையை கட்டுப்படுத்த 33 வார்டுகளிலும் பிடிக்கப்பட்ட நாய்களுக்கு கருத்தடை செய்யப்பட்டது. சிகிச்சை முடிந்து காயங்கள் ஆறிய நிலையில் அந்தந்த பகுதிகளில் நாய்கள் மீண்டும் பாதுகாப்பாக விடப்பட்டன. இதன் மூலம் திருநாய்களின் இனப்பெருக்கம் கட்டுப்படுத்தப்பட்டு பொதுமக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என நகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே தெற்கு பாளையத்தில் வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தில் நள்ளிரவில் 2 இளைஞர்கள் திருடிச் சென்ற சம்பவம் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. மர்ம நபர்கள் முதலில் ஆள் நடமாட்டம் உள்ளதா என நோட்டமிட்டு பின்னர் வாகனத்தின் பூட்டை உடைத்து திருடிச் சென்றனர். கனரக வாகனங்களுக்கான தகுதிச் சான்று கட்டணம் 850 ரூபாயில் இருந்து 28,500 ரூபாயாக உயர்த்தப்பட்டதை கண்டித்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் 1000த்திற்கும் மேற்பட்ட லாரிகள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன. இந்த கட்டண உயர்வு வாழ்வாதாரத்தை பாதிப்பதாக கூறி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம் செய்துள்ளதால் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கியுள்ள நெல் மூட்டைகளை ஏற்றிச் செல்லும் அத்தியாவசிய பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே சிவராத்திரி விழாவையொட்டி தலையில் தேங்காய் உடைத்து பக்தர்கள் வழிபாடு மேற்கொண்டனர். திருமண தடை நீக்கம், குழந்தை பாக்கியம் போன்றவற்றுக்கு இடையக்கோட்டை கிராமத்தில் அமைந்துள்ள மகாலட்சுமி அம்மனுக்கு பக்தர்கள் விரதமிருந்து தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்துவர். அந்த வகையில் சிவராத்திரியொட்டி பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் சாலையோரம் இருந்த கழிவுநீர் கால்வாயில் விழுந்த பசுமாடு 3 மணி நேர போராட்டத்திற்கு பின் பாதுகாப்பாக மீட்கப்பட்டது. சாத்தூர் பிரதான சாலையில் ஓரத்தில் நடந்து சென்ற பசுமாடு திறந்திருந்த மூடியின் வழியாக கால்வாயின் உள்ளே விழுந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் கழிவுநீரில் இறங்கி மாட்டை உயிருடன் மீட்டனர். மடப்புரம் காவலாளி கொலை வழக்கில் உத்தரவிட்ட உயர் அதிகாரியை கண்டறிய முடியாது வேதனை அளிப்பதாக நீதிபதி தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கில் சிறையில் உள்ள 4 காவலர்களின் ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்தது. வழக்கு விசாரணையின் போது உயர் அதிகாரிகள் சொன்னால் அடித்து கொலை செய்வீர்களா என்று நீதிபதி ஸ்ரீமதி கேள்வி எழுப்பினார். மேலும் டிஎஸ்பிக்கு உத்தரவிட்ட உயர் அதிகாரி யார் என்பதை கண்டறிய முடியாத அளவுக்கு அவர் பாதுகாக்கப்படுவதாக அதிருப்தி தெரிவித்த நீதிபதி காவல்துறை மனசாட்சியுடன் செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தினார். மேலும் இந்த வழக்கை மதுரை நீதிமன்றம் 6 மாத காலத்திற்குள் விசாரித்து முடிக்க உத்தரவிட்டார். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் மகளிர் உரிமை தொகை பணத்தை உடனடியாக எடுக்காவிட்டால் அரசு திரும்ப பெற்றுவிடும் என்ற வதந்தியால் வங்கிகளில் நூற்றுக்கணக்கான பெண்கள் குவிந்தனர். இந்தியன் வங்கி மற்றும் ஸ்டேட் பேங்க் கிளைகளில் ஏற்பட்ட கடும் கூட்ட நெரிசலால் பரபரப்பு ஏற்பட்டது. வங்கி நிர்வாகம் கதவுகளை மூடி கட்டுப்பாடுகளை விதித்த நிலையில் ஏற்காடு காவல்துறையினர் தலையிட்டு பொதுமக்களை வரிசைப்படுத்தி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தருமபுரி பழைய பேருந்து நிலையத்தில் இருந்தே பேருந்துகளை இயக்க வலியுறுத்தி வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரெட்டி அள்ளி பகுதியில் சேலம் கிருஷ்ணகிரி நெடுஞ்சாலையில் தருமபுரி புதிய புறநகர் பேருந்து நிலையம் கடந்த வாரம் திறக்கப்பட்டது. இதையடுத்து பேருந்து சேவைகள் அங்கு மாற்றப்பட்டதால் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள வணிகர்கள் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி போராட்டம் நடத்தினர். இதில் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் வியாபாரிகள் கோரிக்கை மனு வழங்கினர். திருநெல்வேலியில் ஸ்ரீ சுவாமி சங்கிலி பூதத்தார் திருக்கோயில் கொடை விழாவுக்கு பால்குடம் எடுத்த பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தினர். 120வது வருடாந்திர மாசி மாத அமாவாசை கொடை விழாவுக்காக 50க்கும் மேற்பட்டோர் பால்குடம் சுமந்து வந்தனர். அவர்களுக்கு ஜாமியா பள்ளிவாசல் ஜமாத்தார்கள் சால்வை, துண்டு, புதிய துணிமணிகள் அணிவித்து வரவேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் நாயக்கர்பட்டியில் வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. 12 மாடுகள் பங்கேற்ற நிலையில் குழுவுக்கு 9 வீரர்கள் வீதம் 108 வீரர்கள் காளைகளை தழுவினர். ஒதுக்கப்பட்ட 20 நிமிடங்களில் காளைகளை அடக்கிய வீரர்களும் அடங்காத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் ரொக்கப்பணம், வீட்டு உபயோகப் பொருட்கள் பரிசாக வழங்கப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பகுதியில் ஆகாய நடைமேடை அமைக்கும் பணிகள் நடைபெறுவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முன்பு சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஆகாய நடைமேடை அமைக்கும் பணி நடைபெற்று வருவதால் தென் மாவட்டங்கள் நோக்கி செல்லும் வாகனங்கள் பேருந்து நிலையத்தின் பின்பக்கம் மாற்றிவிடப்படுகின்றன. இதன் காரணமாக கிளாம்பாக்கம் முதல் பெருங்களத்தூர் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் கடும் சிரமத்துக்கு ஆளாகினர். ஈரோடு அருகே கோயிலில் வைக்கப்பட்ட ஒரு எலுமிச்சை பழம் 16,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. புது அண்ணாமலை பாளையத்தில் அமைந்துள்ள கருப்பண்ண ஈஸ்வரர் கோயிலில் திருவிழா நடைபெற்றது. அப்போது சுவாமியின் பாதத்தில் வைக்கப்பட்ட எலுமிச்சை பழம், வெள்ளிக்காசு மற்றும் வெள்ளி மோதிரம் ஏலம் விடப்பட்டது. அரச்சலூரை சேர்ந்த விஸ்வநாதன் என்பவர் ஒரு எலுமிச்சை பழத்தை 16,000 ரூபாய்க்கு ஏலம் எடுத்தார். வெள்ளிக்காசு 21,000 ரூபாய்க்கும் மோதிரம் 52,500 ரூபாய்க்கும் ஏலம் போனது. இதற்கான பணத்தை அடுத்த ஆண்டு கட்டினால் போதும் என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் உள்ள இந்தியன் வங்கியில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. ஜன்னல் வழியாக புகை வெளியானதை கண்ட மக்கள் காவல்துறை மற்றும் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் அளித்துள்ளனர். அவர்கள் வந்து 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். மேலும் தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் என்ன என விசாரிக்கப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை கூட்டுறவு வங்கியில் மகளிர் உதவித்தொகை பணத்தை எடுக்க ஏராளமான பெண்கள் குவிந்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. ஏராளமான பெண்கள் கூட்டுறவு வங்கியில் குவிந்த நிலையில் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வங்கி ஊழியர்கள் கதவை அடைத்தனர். இதனால் பெண்களுக்கும் வங்கி ஊழியர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. நீதி கட்சி கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை நிறுத்தியது காங்கிரஸ் கட்சி என திமுக எம்பி கலாநிதி வீராசாமி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இதனை கூறினார். நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க மதிய உணவு திட்டம் சிலர் தப்பா நினைச்சிருப்பாங்க, எம்ஜிஆர் தான் கொண்டு வந்தாரு அப்படின்ட்டு. ஒரு சிலர் சொல்லுவாங்க காமராஜ் கொண்டு வந்தாரு அப்படின்ட்டு. ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆட்சியில் இருக்கும்போது தான் அந்த மதிய உணவு திட்டம் என்றது வந்தது. அதற்கு பிறகு வந்த காங்கிரஸ் ஆட்சி அதை நிறுத்திவிட்டார்கள். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் நாகாவதி அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. ஆட்சியர் சதீஷ் பூமி பூஜை செய்து மலர் தூவி அணையை திறந்து வைத்தார். எர்ரப்பட்டி, அரகாசன அள்ளி, சின்னம்பள்ளி உள்ளிட்ட கிராம விவசாய நிலங்கள் பயன்பெறும் வகையில் நாகாவதி அணையிலிருந்து 2ஆம் போக பாசனத்திற்கு நீர் திறக்கப்பட்டுள்ளது. 1993 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று கூறப்படுகிறது. பந்தலூர் அருகே சிறுத்தை நடமாட்டத்தால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் இரும்பு பாலம் பகுதியில் ஆட்டோவுக்கு முன்பு சிறுத்தை நடந்து சென்றதால் ஓட்டுநரும் பயணிகளும் அச்சமடைந்தனர். சிறிது தூரம் ஆட்டோவின் முன்பு நடந்து சென்ற சிறுத்தை தேயிலை தோட்டத்திற்குள் ஓடியது. அதன்பின் நிம்மதியடைந்த ஆட்டோ ஓட்டுநரும் பயணிகளும் அந்த பகுதியை கடந்து சென்றனர். இரும்பு பாலம் பகுதியில் வனத்துறையினர் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையம் அருகே புகழூரில் காவிரி ஆற்றில் மணல் திருட்டில் ஈடுபட்டதாக லாரிகள் மற்றும் பொக்லைன் இயந்திரத்தை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். தடுப்பணை கட்டுமான பணிகளுக்கான பொருட்களை கொண்டுவரும் லாரிகள் இரவில் சட்டவிரோதமாக மணல் கடத்தி செல்வதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதனை கண்டித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் காவல்துறையினரும் கிராம நிர்வாக அலுவலரும் நேரில் வந்து விசாரணை நடத்தினர். கோவை மாநகராட்சியின் 2026-2027 ஆண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. பட்ஜெட்டில் மொத்த வருவாய் மற்றும் மூலதன வரவு 4915 கோடி ரூபாய், செலவு 5041 கோடி ரூபாய், நிகர பற்றாக்குறை 126 கோடி ரூபாய் என குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் கோவை செம்மொழி பூங்காவில் ஆண்டுதோறும் மலர் கண்காட்சி நடத்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் ஏதும் இல்லை என்று கூறி அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் வண்ணாரப்பேட்டையில் 36 ஏக்கர் விவசாய நிலத்தை சட்டவிரோதமாக பட்டா மாற்றியதாக அதிகாரிகள் மீது நடவடிக்கை கோரி மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆரோக்கியநாதபுரம் பகுதியில் உள்ள விவசாயிகள் நிலத்தை சட்டவிரோதமாக பட்டா மாற்றம் செய்ததாக பாளையங்கோட்டை வட்டாட்சியர் மற்றும் தலைமை நில அளவையாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி 500க்கும் மேற்பட்டோர் போராட்டம் நடத்தினர். சென்னையை அடுத்த மதுரவாயிலில் உணவகத்தில் சப்பாத்தி சுட்டுக் கொடுத்து நூதன முறையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வானகரம் பகுதியில் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் வழங்கி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். பின்னர் கடைவீதியில் பரப்புரை மேற்கொண்ட பெஞ்சமின் உணவகத்தில் திடீரென்று மாஸ்டராக மாறி சப்பாத்தி சுட்டுக் கொடுத்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் சிவராத்திரியை முன்னிட்டு 25 ஆடுகள் பலியிடப்பட்டு பொதுமக்களுக்கு அசைவ விருந்து வழங்கப்பட்டது. பாண்டி முனீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் நேர்த்திக்கடனாக வழங்கிய ஆடுகளை பலியிட்டு கமகம விருந்து தயாரிக்கப்பட்டு பரிமாறப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டத்தில் மட்டுமே காணப்படும் 27 வகையான அரிய உள்ளூர் பறவைகளை ஆவணப்படுத்தும் விங்ஸ் ஆஃப் விஸ்பர்ஸ் என்ற ஆவணப்படம் உதகையில் வெளியிடப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் லட்சுமி ஓவியா தண்ணீரு மற்றும் வனத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் வெளியிடப்பட்ட இந்த ஆவணப்படத்தில் நீலகிரி ஃப்ளை கேச்சர், பச்சை புறா உள்ளிட்ட 21 வகை பறவைகள் முதற்கட்டமாக இடம்பெற்றுள்ளன. பள்ளி மாணவர்களுக்கிடையே பறவைகளை பாதுகாப்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த ஆவணப்படம் அனைத்து பள்ளிகளிலும் திரையிடப்படும் என்றும் வனத்துறை தெரிவித்துள்ளது.
காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே நந்தம்பாக்கத்தில் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் மதுபான கடை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஸ்ரீபெரும்புதூர் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். அப்போது போராட்டக்காரர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் மூலக்கரைப்பட்டியில் தென்னம் பூவாரி போடுதல் என்ற வினோத வழிபாடு நடைபெற்றது. பரமசிவன் கோயிலில் மகா சிவராத்திரியையொட்டி பக்தர்கள் கொதிக்கும் பொங்கலை தென்னம்பூவால் எடுத்து அடித்துக் கொண்டனர். இதைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ரயில் நிலையம் அருகே பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை விற்பனை செய்ய முயன்ற நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்து 55 கிராம் கொக்கைன், 10 கிராம் மெத்தபட்டமைன் மற்றும் 50 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கோவை குப்பனூர் பகுதியில் காட்டுப்பன்றிகளின் அட்டகாசம் அதிகரித்திருக்கும் நிலையில் விவசாயிகள் இரவு நேரங்களில் ஒலி எழுப்பி பயிர்களை பாதுகாத்து வருகின்றனர். வனப்பகுதியிலிருந்து வரும் காட்டுப்பன்றிகள் பயிர்களை கடித்து சேதப்படுத்தி செல்கின்றன. இதனால் பயிர்கள் வளர்ச்சியின்றி கருகிவிடுவதால் குப்பனூர் பகுதி விவசாயிகள் இரவு காவலில் ஈடுபட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கட்டுமாவடியில் மதுபோதையில் டீ கடைக்குள் புகுந்த நபர் ஒருவர் அங்கிருந்தவர்கள் மீது கொதிக்க இருந்த டீயை அள்ளி ஊற்றி அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். பேக்கரியில் ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுடன் தகராறில் ஈடுபட்ட ஆரிப் கான் என்பவர் ரகளையில் ஈடுபட்டது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கல்பாக்கம் அருகே மீனவ பெண்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே புதுப்பட்டினம் மற்றும் உயாலிக்குப்பம் மீனவர்களுக்கிடையே மோதல் தொடர்பாக கிராமங்களில் பதற்றம் நீடிக்கிறது. 2வது நாளாக இரு தரப்பினரும் மாறி மாறி கற்களை வீசி தாக்கியதுடன் வீடுகளுக்குள் புகுந்து பொருட்களை அடித்து உடைத்தனர். மோதலை கட்டுப்படுத்த காவல்துறையினர் கைது நடவடிக்கையில் இறங்கிய நிலையில் அதை கண்டித்து மீனவ பெண்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அரசு பள்ளியில் வழங்கப்பட்ட சத்துணவை சாப்பிட்ட 27 மாணவர்கள் வாந்தி மயக்கத்தால் பாதிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. ரகுநாதபுரம் தொடக்கப்பள்ளியில் சாம்பார் கெட்டியாக வர வேண்டும் என்பதற்காக அதில் இட்லி மாவை கலந்து வழங்கியதே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தை மூடி மறைக்க பள்ளி நிர்வாகம் முயன்றதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டிய நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு மருத்துவக் குழுவினர் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை அருகே அதிவேகமாக சென்ற கார் கட்டுப்பாட்டை கடந்து சாலை தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரின் முன்பகுதி அப்படம் போல நொறுங்கிய நிலையில் ஓட்டுநர் காயமின்றி தப்பினார். திருப்பத்தூர் மாவட்டத்தின் அடையாள பறவையாக இந்திய சாம்பல் நிற இருவாச்சி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. தூய நெஞ்ச கல்லூரியின் பவள விழாவை முன்னிட்டு வனத்துறையுடன் இணைந்து நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் 1.5 லட்சத்திற்கும் அதிகமானோர் பங்கேற்றனர். இதில் அதிகபட்சமாக 45,333 வாக்குகளை பெற்ற இருவாச்சி பறவையை மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன் மாவட்ட பறவையாக அறிவித்தார். தமிழகத்தில் சேலத்திற்கு அடுத்தபடியாக தனித்துவமான மாவட்ட பறவையை அறிவித்துள்ள 2வது மாவட்டம் திருப்பத்தூர் என்பது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே ஐயனார்குளம் கிராமத்தில் 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட கோர விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்தனர். குலதெய்வ வழிபாடு முடித்துவிட்டு திரும்பிய ஜவுளி வியாபாரி சோலையப்பன், அவரது மகன் சோலை செல்வம் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பலியான நிலையில் சிகிச்சையில் இருந்த மனைவி விஜயலட்சுமியும் உயிரிழந்தார். இருசக்கர வாகனம் மீது மோதாமல் இருக்க காரை திருப்பிய போது இந்த விபத்து நேரிட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனூரில் குறுந்துடை ஐயனார் கோயில் மகா சிவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் 19 மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. பெரிய மாட்டு வண்டி, சிறிய மாட்டு வண்டி என 2 பிரிவுகளில் போட்டி நடத்தி முதல் 4 இடங்களை பிடித்த மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகளுக்கு ரொக்கப் பரிசு வழங்கப்பட்டது.
விழுப்புரத்தில் பகுதி நேரமாக உணவகத்தில் பணியாற்றி வரும் சட்டக்கல்லூரி மாணவரை மதுபோதையில் தாக்கிய நபர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காவல் நிலையம் முன்பு மாணவர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். கடந்த 14ஆம் தேதி விழுப்புரத்தில் செயல்படும் உணவகத்திற்கு சென்ற ராஜி என்பவர் அங்கு சாப்பாடு சரியில்லை என கூறி சட்டக்கல்லூரி மாணவர் வைரமணியை தாக்கியுள்ளார். புகாரின் பேரில் ராஜியை கைது செய்த காவல்துறையினர் சொந்த ஜாமீனில் விடுவித்துள்ளனர். இதனை கண்டித்து சட்டக்கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் அனுமதி பெறாமல் விதிகளை மீறி கட்டடங்கள் கட்டினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு எச்சரித்துள்ளார். விதிகளை மீறி கட்டப்படும் கட்டடங்களுக்கு சீல் வைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. கட்டடங்களுக்கான அனுமதி பெறவும் விதிமீறல் குறித்து புகார் அளிக்கவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் உதவி எண் வழங்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் நகராட்சி குப்பை வண்டி மோதிய விபத்தில் தனியார் மண்டப காவலாளி உயிரிழந்தார். குப்பைகளை எடுக்க வந்த வண்டி பின்னோக்கி வந்தபோது காவலாளி கபீர் மீது மோதியது. படுகாயமடைந்த அவருக்கு நகராட்சி ஊழியர்கள் உதவி செய்யாமல் தங்கள் பணிகளை மேற்கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி கூட்டத்தில் 2 பெண் கவுன்சிலர்களுக்கு இடையே ஏற்பட்ட கடும் மோதலால் கூட்டம் பாதியிலேயே ரத்து செய்யப்பட்டது. 21வது வார்டு உறுப்பினர் தீபா அங்கன்வாடி பணிகள் குறித்து பேசியபோது அந்த பணியை ஒப்பந்தம் எடுத்துள்ள 20வது வார்டு உறுப்பினர் ரம்யா அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து மற்ற உறுப்பினர்கள் தலைவரை முற்றுகையிட்டதால் நகராட்சி அலுவலகத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது. தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இதுவரை 50 சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக செய்யப்பட்டு புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட இந்த சேவையில் இதுவரை மூளைச்சாவு அடைந்தவர்களிடமிருந்து 43 சிறுநீரகங்களும் உறவினர்களிடமிருந்து 7 சிறுநீரகங்களும் பெறப்பட்டு பொருத்தப்பட்டுள்ளன. மருந்து அந்த ஆர்கன் அதை உடம்பு ஏற்றுக்கிறதுக்குரிய மருந்து இம்யூனோசப்ரெசிவ் ட்ரக் சொல்லுவோம். அது வருஷத்துக்கு 60,000 கிட்ட தேவைப்படுது. அதுவுமே முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இலவசமாக ஆபரேஷன் செய்த நபர்களுக்கு வழங்கப்படுகிறது. தருமபுரியில் அனைத்து பேருந்துகளையும் மீண்டும் பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்க வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய பேருந்து நிலைய இடமாற்றத்தால் பொதுமக்களும் வணிகர்களும் கடுமையாக பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய அவர்கள் நகராட்சி நிர்வாகத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். மயிலாடுதுறை தருமபுரம் ஞானாம்பிகை அரசு மகளிர் கல்லூரியில் வகுப்பறை பற்றாக்குறை மற்றும் விரிவுரையாளர்களின் போராட்டத்தை கண்டித்து மாணவிகள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாலை நேர கல்லூரி மாணவிகளுக்கு பாடம் நடத்தும் கௌரவ விரிவுரையாளர்களின் தொடர் வேலைநிறுத்தத்தால் பாடங்கள் நடத்தப்படவில்லை என்றும் போதுமான இடவசதியின்றி தரையில் அமர வைக்கப்படுவதால் மன உளைச்சல் ஏற்படுவதாகவும் மாணவிகள் குற்றம் சாட்டினர். சென்னை திருவான்மியூர் உத்தண்டி இடையிலான கிழக்கு கடற்கரை சாலை விரிவாக்க பணிகளை தொடங்கக்கூடாது என்று அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தொழில்நுட்ப டெண்டர் நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து தனியார் நிறுவனம் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தனியார் நிறுவனம் அரசிடம் மேல்முறையீடு மனு அளிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்தது. இந்த மேல்முறையீடு குறித்து தமிழக அரசு 10 நாட்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்றும் அதுவரை பணிகளை தொடங்கக்கூடாது என்றும் உத்தரவிடப்பட்டது. தங்க வர்த்தக மோசடி வழக்கில் சாதகமான தீர்ப்பை வழங்க நீதிபதிக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக பரவிய கடிதம் போலியானது என அனைத்திந்திய நீதிக்கான வழக்கறிஞர்கள் சங்கம் விளக்கமளித்துள்ளது. தங்கள் அமைப்பின் பெயரை தவறாக பயன்படுத்தி யாரோ உள்நோக்கத்துடன் இந்த கடிதத்தை எழுதிவிட்டதாக உயர்நீதிமன்ற பதிவாளரிடம் அந்த அமைப்பு புகார் அளித்துள்ளது. இந்த விவகாரத்தால் நீதிபதி நிர்மல்குமார் வழக்கில் இருந்து விலகியுள்ள நிலையில் போலி கடிதத்தின் பின்னணியில் உள்ளவர்களை கண்டறிய காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. காரைக்குடி அருகே உறுப்புகளை தானமாக வழங்கிய கல்லூரி மாணவியின் உடலுக்கு அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே விபத்தில் சிக்கி மூளைச்சாவு அடைந்த கல்லூரி மாணவியின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. மித்திரங்குடியைச் சேர்ந்த தீபா கடந்த 6ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் சென்றபோது லாரி மோதி பலத்த காயமடைந்தார். தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை மூளைச்சாவு ஏற்பட்டதால் இதயம், கண், சிறுநீரகம் உள்ளிட்டவை தானமாக வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தீபாவின் உடலுக்கு சார் ஆட்சியர், வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் அரசு மரியாதை செலுத்தினர்.
சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டியில் விஜய் பங்கேற்ற தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கூட்டத்தின் போது போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தியதாக 20 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 13ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் பங்கேற்ற நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இதற்கு விமான நிலையத்தில் இருந்து காரில் வந்த விஜயை கருப்பூர் சுங்கச்சாவடி பகுதியில் சிலர் சூழ்ந்து கொண்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது தொடர்பாக தாவேக நிர்வாகிகள் 20 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூர் ஏரியில் சவுடுமண் குவாரி என்ற பெயரில் நடைபெற்ற மணல் கொள்ளையை மாவட்ட நிர்வாகம் தடுத்து நிறுத்தியுள்ளது. விதிமுறைகளை மீறி 20 அடி ஆழம் வரை மண் தோண்டப்பட்டதோடு வனத்துறை வளர்த்த 500க்கும் மேற்பட்ட பழமையான கருவேல மரங்கள் வெட்டி அழிக்கப்பட்டன. சமூக ஆர்வலர்களின் புகாரை தொடர்ந்து குவாரி உரிமத்தை ரத்து செய்த ஆட்சியர் பிரதாப் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தியவர்கள் மீது தீவிர விசாரணை நடத்துமாறு உத்தரவிட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் சின்னப்பள்ளிக்குப்பம் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் 6 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 88 புதிய வீடுகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி பயனாளிகளுக்கு வீட்டின் சாவிகளை வழங்கினார். இதேபோல் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 32 புதிய இலங்கை தமிழர் குடியிருப்புகள் திறக்கப்பட்டன. MP ராணி ஸ்ரீகுமார், MLA ராஜா, ஆட்சியர் கமல் கிஷோர் ஆகியோர் பயனாளிகளிடம் வீட்டுச் சாவிகளை ஒப்படைத்தனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே கிறிஸ்தவ ஆலயத்தில் 100ஆண்டு விழா நுழைவு வாயில் அமைப்பது தொடர்பாக இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. கிழவனேரியில் உள்ள புனித அன்னம்மாள் கிறிஸ்தவ ஆலய தர்மகர்த்தா சுந்தர் மற்றும் முன்னாள் தர்மகர்த்தா ராஜன் தரப்பினருக்கிடையே கருத்து வேறுபாடு காரணமாக மோதல் ஏற்பட்டது. தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் 12வது நாளாக போராட்டம் நடத்தினர். குறைந்தபட்ச ஓய்வூதியம் மற்றும் காலி பணியிடங்களை நிரப்பக் கோரி 300க்கும் மேற்பட்டோர் கருப்பு நிற சேலை அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே 16வது நாளாக காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் சினிமா பாடல்களை போராட்ட பாடல்களாக பாடி நூதன முறையில் கோரிக்கைகளை எழுப்பினர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள கிறிஸ்தவ செவிலியர் கல்லூரி மாணவிகள் ஆட்சியர் அலுவலகத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். அம்பிளிக்கை கிராமத்தில் உள்ள கல்லூரி பொது சுகாதாரத்துறையில் முறையாக பதியாததால் அங்கு படித்த மாணவிகள் அரசு வேலைக்கு செல்ல முடியாமல் தவிப்பதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு துறையில் புகார் தெரிவித்தும் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் நகராட்சி கீழக்கொத்த தெருவில் கடந்த 3 மாதங்களாக சாலையில் பாதாள சாக்கடை கழிவுநீர் வழிந்தோடுவதால் கடும் அவதியடைவதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதோடு பள்ளி மாணவர்களும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இவங்கெல்லாம் ரொம்ப நாங்களாவது மாடி வீட்டில் இருக்கிறோம், இவங்கெல்லாம் கூரை வீட்டில் உள்ளவங்க தினம் கூலி செஞ்சு தான் அவங்க வேலை பார்க்கணும். இதுல அந்த அம்மாவுக்கு டெங்கு ஃபீவர் வந்து இப்பதான் 3000 ரெக்கவர் ஆகி வந்திருக்கிறாங்க. 5 நிமிஷம் கூட நம்மளால நிக்க முடியாது. அது நீங்க 7 to 8 வாங்க, ரொம்ப குடலை புடுங்கும் சார் நாட்டம்.